அன்பு உறவுகளுக்கு வணக்கம். கடவுள் அவரை பற்றிய ஒரு சிந்தனை தான். கடவுள் இருக்காரா இல்லையா? இந்த கேள்விக்கு ஒரு விடையை இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு சமயம் ஒரு தெருவில் கடவுளை பற்றிய வேண்டுதல்களை சொல்லி ஒரே ஆரவாரமாக ஆட்டமும் பாட்டமுமா ஒரு குழு வந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஆரவாரத்தை பார்த்த ஒரு இளைஞன் சொன்னான், இவனுங்களுக்கு வேற வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் ராமா கிருஷ்ணான்னு என்னத்தையாவது புலம்பிக்கிட்டு போகிறாங்க, சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருந்தா சாப்பாடு கிடைச்சிருமா அப்படின்னு ஒரு பெரியவருக்கு முன்னாடி சொல்லிட்டு போனான். தம்பி, இறைவனை பழிக்காத, கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு வயசு இன்னும் பத்தாது, இன்னும் அனுபவம் வேண்டும் அப்படின்னு சொன்னார். என்ன அனுபவம் வேணும்னு சொல்கிறீங்க? கடவுள் இங்கே தான் இருக்காருன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது தம்பி, அது அவங்களுக்கு தானாக நிகழும், அப்போ அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்போ நான் ஒரு காட்டுக்கு போகிறேன், அங்கே போய் ஒரு மரத்தில் ஏறி உட்காந்துக்கிறேன், எனக்கு கடவுள் சாப்பாடு கொடுப்பாரா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக உனக்கு கடவுள் சாப்பாடு ஊட்டுவார் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. சரி, அதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் ஒரு நாமத்தை சொல்கிறேன், அதை போய் சொல்லிக்கிட்டே அந்த மரத்து உச்சியில் உட்காந்துக்க, உனக்கு கடவுள் சாப்பாடு கொடுப்பாரு, நம்பணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவனும் நம்பிக்கையோட போய் ஒரு காட்டுக்குள்ள மரத்துக்கு உச்சியில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். இரவு நேரம் ஆயிடுச்சு. ஒரு வழிப்போக்கன் அது வழியே வந்தவன் அங்கே உட்காந்து தன்னோட சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு தலைக்கு அதை வச்சுக்கிட்டு, மிச்ச சாப்பாடை தலைக்கு வச்சுக்கிட்டு படுத்து தூங்கிட்டான். எந்திரிச்சு போகும்போது அந்த சாப்பாடு மூட்டையை மறந்துட்டு போயிட்டேன், அதில் பாதி சாப்பாடு இருக்குது. அந்த வழிப்போக்கம் போனதுக்கப்புறம் ஒரு பெரிய திருட்டு கும்பல் அங்கே வந்து திருடின பொருள்களை எல்லாம் பங்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு சாப்பாட்டு மூட்டை இருந்துச்சு. அதை பார்த்த திருடன்களில் ஒருத்தன் அதை எடுத்து சாப்பிடலாமான்னு பிரித்து சாப்பிட போனேன். அப்போ அந்த திருடர்கள் தலைவன் அவனை தடுத்து நிறுத்திட்டாப்புல. அடே, அதை இங்கே யாராவது கொண்டாந்து வச்சுருப்பாங்க, அது விசேஷம் கலந்து வச்சுருப்பாங்க, நம்மளை கொல்லணுங்கிறதுக்காக வேண்டி, அதை நீ சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே தான் எங்கேயாவது மறைஞ்சிருப்பாங்க, ஆள் இருக்கானான்னு பாரு அப்படின்னு பார்க்கும்போது மரத்து மேலே இவன் இருந்ததை பார்த்துட்டாப்புல. உடனே மரத்து மேலே இருந்தவனை கீழே இறக்கி, நீ எங்களை சாக வைக்கிறதுக்காக வேண்டி சாப்பாடு இங்கே வச்சிருக்கியா, நீ தான் அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவன் வாயில் வச்சு சாப்பாடை ஊட்டி அவனை சாப்பிட வச்சாங்க. இந்த கதையை ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் உங்களுக்கு சொன்னாலும் கூட, உங்கள் மனசுக்கு தெரியும் கடவுள் யார் என்னங்கிறது. எல்லாமே அனுபவிச்சு தானே தெரிஞ்சுக்க முடியும். அனுபவம் தானே வாழ்க்கை. நன்றியுடன் உங்கள் ஜிஷ்ணு அழகு.